வணக்கம். நேற்று இரவு வெள்ளிக்கிழமை 8:50 மணிக்கு ஹைடோ துறைமுகத்திலிருந்து பேரன் ஐலண்டுக்கு சிந்து என்ற கப்பல் புறப்பட்டு சென்றது. இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோ என்று அழைக்கப்படும் பேரன் ஐலண்ட் நமது அந்தமானில் தான் இருக்கிறது. இந்த பயணத்தில் 125 பள்ளி மாணவர்கள் உட்பட 439 பயணிகளுடன் இந்த கப்பல் பேரன் ஐலண்டை நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த கப்பல் தான் எம்வி சிந்து. நேற்றைய இரவு 8:30 மணிக்கு ஹைடோ ஹார்பர்லேருந்து இந்த கப்பலில் தான் பயணிகள் மற்றும் மாணவர்கள் ஏறி சென்றார்கள். இந்த கப்பலை அந்தமான் நிக்கோபார் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சந்திரபோசன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அந்தமான் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் இந்த பயணத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் பேரன் ஐலண்டுக்கு செல்லும் இந்த பயணம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையும் என்று சீஃப் செக்ரட்டரி தெரிவித்தார். மேலும் மாணவர்களும் பேரன் ஐலண்டை பார்ப்பதால் அவர்களது கல்வி மேலோங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனிமேல் மாதத்தில் 2 முறை பேரன் ஐலண்டுக்கு கப்பல் பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கும் ஒரே ஒரு எரிமலை நமது அந்தமானில் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கும் நல்லதொரு வாய்ப்பாகும். அந்தமான் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதற்கு இது மேலும் உதவும். மேலும் பேரன் ஐலண்டை பார்ப்பதற்கு வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் கப்பல் புறப்படுகையில் மாணவர்களுக்கு எரிமலையின் செயல் குறித்து விளக்கப்பட்டது. இந்த எரிமலையை பார்ப்பதற்கு நிறைய பயணிகள் வருவார்கள் என்று கூறுவதால் அந்தமானின் சுற்றுலாத்துறை மிகவும் வளர்ச்சியடையும் என்று நம்பப்படுகிறது. இந்த எரிமலையை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் போவது குறித்து உங்களது எண்ணங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.